கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்களை கர்த்தருடைய அன்பிலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வாராக. வாழ்க்கையில சில நேரங்கள்ல நம்மை மற்றவர்கள் அள வைத்து விடுகிறார்கள். இல்லைன்னா ஏதாவது ஒரு சூழல் நம்மை அள வைத்து விடுகிறது. ஆனா மற்றவர்கள் அள வைப்பதனால நமக்கு பெரிய நஷ்டமெல்லாம் கிடையாது. மற்றவர்கள் நம்மை அள வைக்கிற பொழுது, இல்லைன்னா சூழல்கள் அள வைக்கிற பொழுது, அந்த அள வைக்கிற அந்த நிகழ்வுகளை நம்ம ஆண்டவரோடு பகிர்ந்து கொள்ளுகிற பொழுது, அது நமக்கு நன்மையான காரியங்களை கொண்டு வரும். அதனால் நம்முடைய மனதை தேற்றிக் கொள்ள முடியும், மனதை பண்படுத்தி கொள்ள முடியும். அதனால் இன்னும் நாம் தேவனுடைய கிருபைகளை பெறுவதற்கான உயர்நிலைக்கு செல்ல முடியும். மற்றவர்கள் நம்மை அள வைக்கிறதுனால நமக்கு ஒரு நஷ்டமும் கிடையாது. நாம் கொஞ்ச நேரம் கஷ்டப்படுறோம், அவ்வளோதான். அவங்க அள வச்சிட்டதுனால நமக்கு பெரிய தீமை இல்லை. ஆனால் மற்றவர்களால் நாம் அள வைக்கப்படுவது தவறில்லை. ஆனால் மற்றவர்களை அழ வைக்கிறோமே, அது ரொம்ப தவறாக மாறிவிடும். எத்தனை பேர் நம்ம அழ வைத்தாலும் அந்த அழுகை நமக்கு நிச்சயமாக நல்ல விளைவுகளைத்தான் ஏற்படுத்தும். ஆனால் அழ வைக்கிறோம் பாருங்கள், அது நமக்கு தீய விளைவு. அதனால் நாம் யாரையாவது அழ வைக்கிறோமா, யாரையாவது துக்கப்படுத்துகிறோமா, யாரையாவது சோர்ந்து போக செய்கிறோமா, அவைகளை ஆண்டவர் கவனிக்கிறார். இப்போது தாவீதினுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய அழுகை தான், நிறைய அழுகையின் பள்ளத்தாக்கு தான். கண்ணீரினால் அதனுடைய துருத்தி நிரப்புகிற ஒரு மனுஷனாக இருந்தான். ஆனால் அதனால் அவனுடைய வாழ்க்கை மேம்பட்டது. கர்த்தரோடு தன்னுடைய கஷ்டங்களை, பிரச்சனைகளை எல்லாம் பகிர்ந்து கண்ணீர் விட்டு அழுது மன்றாடி அந்த விதமாக அவருடைய வாழ்க்கையில் ஹி வாஸ் எக்ஸால்டட், உயர்ந்தான். மனநிலையில் பக்குவப்பட்டான், குணநிலையில் பக்குவப்பட்டான், தேவன் அறிகிற அறிவில் பக்குவப்பட்டான். ஆனால் இவனை அள வைத்த சவுலுடைய நிலைமை பாருங்கள். இவனுக்கு பலவிதமான துன்பங்களை குறித்த சவுலுடைய நிலைமை கவனித்து பாருங்கள். அவனுடைய வாழ்க்கை மேம்படவில்லை. தேவன் அவனுக்கு உயர்ந்த ஒரு ராஜபதவியை கொடுத்தும் கூட அவன் வாழ்க்கையில் சோர்வுகளோடு, அழுத்தங்களோடு, கோபதாபங்களோடு ஒரு மன அமைதியற்ற மனிதனாக மாறினான். எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றை சிந்திக்க வேண்டும். யாரோ ஒரு நம்மை அளவைத்து விட்டார்களா, அளவைத்து விட்டார்களே என்று சொல்லி நாம் அதிகமாக புலம்ப தேவையில்லை. ஒரு பக்கத்தில் அது ஒரு கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் அந்த அழுகை ஆண்டுடைய சமூகத்தில் கொண்டு போய் நம்ம அழுதோன்னா அது நிச்சயமாக மன ரீதியாகவும், ஆவிக்குரிய ரீதியாகவும், வாழ்க்கை ரீதியாகவும், சைக்கலாஜிக்கலி கூட பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நாம் அழுகிறதுனால பெரிய பாதகங்கள் இல்லை. ஆனால் நாம் யாரையாவது அழ வைக்கிறோமா? சிலர் பார்த்திங்கன்னா எளிதாக அழ வச்சுருவாங்க, சிலர் சில வார்த்தைகள் அழ வச்சுருவாங்க, சிலர் தங்களுடைய நடந்து கொள்கிற முறையில் அழ வச்சுருவாங்க. யாரும் நம்மால் அழக்கூடாது, யாரும் நம்மால் துக்கப்படக்கூடாது, யாரும் நம்மால் வேதனைப்படக்கூடாது. சில நேரங்களில் சிலர் மற்றவர்களை அழ வைத்து சந்தோஷப்படுவாங்களாம், துக்கப்படுத்தி அவங்க சந்தோஷப்படுவாங்களாம். இது லேகியோன் கற்களால் தன்னுடைய உடலை கீறி அவன் ஒரு விதமான ஒரு இமோஷனல் ப்ளஷரை என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப கூச்சலிட்டே இருப்பான். அவ்வளோ வேதனை உண்டாக்கும். மற்றவளை துக்கப்படுத்துவதும், மற்றவளை துயரப்படுத்துவதும், மற்றவளை சோர்ந்து போக வைப்பதும் ஒருபோது நமக்கு நன்மையாக இராது. அவ்விதமாக இருந்தால் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் அவைகளை சொல்லி அவைகளுக்கு மனம் வருந்த வேண்டும். சில நேரங்களில் மற்றவர்கள் அந்த விதமாக நமக்கு சில காரியங்களை செஞ்சுருக்கலாம். அதனால் நம்மை அள வைத்தார்களே, நாமும் அவங்களை கொஞ்சம் அள வைப்போம். நம்மை துக்கப்படுத்தினாலே நாமும் அவங்களை கொஞ்சம் துக்கப்படுத்தும். நம்மை சோர்ந்து போக செய்தார்களே நாமும் கொஞ்சம் சோர்ந்து போக வைப்போம். நம்மை அவர்கள் இழிவுபடுத்தினால் நாம் இழிவுபடுத்துவோம். இவைகளெல்லாம் பழிக்கு பழி வாங்குகிற செயல்கள். இந்த செயல்களெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. பழி வாங்குதல் கர்த்தருக்குரிய என்று பைபிள் சொல்லுது. எனவே அள வைத்தவர்களை அள வைப்பதற்கு விரும்ப வேண்டாம், துக்கப்படுத்த விரும்ப வேண்டாம். ஏனென்றால் நமக்கு ஏற்பட்ட துக்கத்தை, நமக்கு ஏற்பட்ட அழுகை ஆண்டுடைய சமூகத்தில் பகிர்ந்து கொள்வதனால ஆண்டுடைய கிருபை நம்மேல் பெருகும். அந்த கிருபையை நாம் பெற்று வாழ்வதற்கு தொடர்ந்து நம்மை அர்ப்பணித்து வாழ்வோம். கர்த்தர் நம்மோடு நம்மை நடத்துவார்.